சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். 1000 படங்களுக்கு மேல் நடித்தாலும் சில கலைஞர்களின் வாழ்க்கை பரிதாபமாகத்தான் முடிகிறது. அப்படியானவர்களில் ஒருவர் உசிலை மணி. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியை சேர்ந்த சுப்பிரமணிதான் உசிலைமணி. உசிலம்பட்டியில் காப்பி கடை நடத்திய அவர் நரசூஸ் காப்பி விளம்பர படத்தில் நடித்து பிரபலமானார். அதன் பிறகு சினிமாவில் நடிக்கத் தொடங்கினார். இதனால் உசிலம்பட்டியிலிருந்து சென்னைக்கு குடிபெயர்ந்தார். அவரது கனத்த உடம்பே அவருக்கு சினிமா வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்தது. சிறு சிறு வேடங்களில் முதலில் நடிக்கத் தொடங்கிய அவர் 1000 படத்திற்கு மேல் நடித்தாலும் நத்தையில் முத்து, சோப்பு சீப்பு கண்ணாடி, பாதுகாப்பு, இதயக்கனி, கண்ணன் என் காதலன், நம்ம வீட்டு தெய்வம், பிராயச்சித்தம், நீரும் நெருப்பும், உழைக்கும் கரங்கள், சிம்லா ஸ்பெஷல், புதுவெள்ளம், நாளும் தெரிந்தவன், ஜீவனாம்சம், நீதி, செல்வம், பெற்றால்தான் பிள்ளையா, சிவப்புச் சூரியன், காவல் தெய்வம், சாது மிரண்டால், வாலிப விருந்து, என்ன முதலாளி சௌக்கியமா, தெய்வம் பேசுமா, பிள்ளைச் செல்வம், அதிர்ஷ்டக்காரன், மறுபிறவி, கண்மலர், தலைவன், கவரிமான், அன்புள்ள ரஜினிகாந்த், பில்லா, உயர்ந்த உள்ளம், முத்தான முத்தல்லவோ, உரிமைக்குரல் போன்ற படங்களில் இவர் நடித்திருந்தார். இவர் நடித்த படங்களில் இப்படங்கள் மிகவும் முக்கியமான இடத்தை பெற்றது. இந்த படங்களில் உங்களுக்கு ஏதேனும் படங்கள் பிடிக்குமா அல்லது பிடித்தமான படம் எது என்பதை மறக்காமல் கீழே கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். அதேபோல் உசிலைமணி இப்படங்களில் எவ்விதமான கேரக்டரில் நடித்திருந்தார் என்பதையும் மறக்காமல் கீழே கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். காலப்போக்கில் உடல் பருமனால் வரும் பிரச்சனைகளில் சிக்கிய உசிலைமணியால் வெளியூர் படப்பிடிப்புகளுக்கு செல்ல முடியவில்லை. உள்ளூர் படப்பிடிப்புகளுக்கும் அவரை அழைத்து வர சிக்கல்கள் எழுந்தது. இதனால் வாய்ப்புகள் குறைந்தது. வறுமையில் தள்ளப்பட்டார். சர்க்கரை வியாதியினால் கால்கள் அகற்றப்பட்டு முடங்கி போனார். 1996ஆம் ஆண்டு தனது 62வது வயதில் காலமானார். எந்த உடல் அவருக்கு சினிமா வாழ்க்கை தந்ததோ அதே உடல்தான் அவரது மரணத்திற்கும் காரணமானது என்பது பலரும் அறியாத ஒரு தகவல். நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.